சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சி ஜோசப் விஜய் எனும் நான் எந்த ஒரு தேவையும் இல்லாம எந்த ஒரு பண தேவைக்காகவோ அல்லது காசை சுரண்டதுக்கோ இல்லாம மக்களுக்கு நன்மை செய்யணும் நான் நினைக்கிறேன். எங்களுடைய மக்கள் நாயகன் விஜய் அவர்கள் நாங்கள் இழந்த எல்லாவற்றையுமே மறுபடியும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எந்த இடத்திலையும் சிஎம் விஜய் அவர்களை விட்டே கொடுக்கல சார். அவ்வளவு பாசமா விஜய் அண்ணா மேல? தனிப்பட்ட ரீதியில எனக்கு அவர்ல சரியான பாசமும் நேசமும் இருக்கிறது. சோ எல்லாம் கலந்துதான் அந்த பாராளுமன்றத்தில், எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு நிமிடம் கதைக்கிறது என்றாலும் சரியான கஷ்டம். விஜய் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்துல எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க? வடக்கு மாகாணமா இருக்கட்டும், கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 99.99% தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை உண்மையாவை மனதார நேசிக்கிறார்கள். அவர் அரசியலுக்கு வருகின்ற போது மிகப்பெரிய வேறு யாரோ எல்லாம் அரசியலுக்கு வந்தார்கள். எந்த எதிர்பார்ப்பும் ஈழத்தமிழனிடம் இருக்கவில்லை. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் வருகின்ற போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் இலங்கை முழுவதும் இருக்கிறது. உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க அண்ணா மாதிரி தான். இன்னும் விஜய் சார் என்ன செய்யணும் மக்களுக்காக? அரசியல்ல மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை விட தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், தமிழ் கதைக்கின்ற தமிழீழ மக்களாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய காலத்தின் தலைவன் என்ற ஒரு பெயரை அவர் பெற்றுக்கொள்ளணும் என்று நான் ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழீழ மக்களுக்கும் செய்வதற்கு அவருக்கு கடமை நான் நினைக்கிறேன். அவருடைய ஆயுட்காலம் தாண்டி காத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுல அவர் தன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விஜய் சார் கேட்டா இலங்கை அரசு கச்சத்தீவை திருப்பி கொடுத்துருவாங்களா? ஈழத்துக்காக, ஈழ மக்களுக்காக, தமிழர்களுக்காக பேசக்கூடிய சீமான் அவர்களை பத்தி உங்களது கருத்து சொல்லுங்க. எங்களுடைய தமிழ் தேசியம் என்ற ஒன்றை வைத்து 15 வருடங்கள் சீமான் அவர்கள் தன்னுடைய சுயலாப அரசியலுக்கு பயன்படுத்தி இருந்தவர். நினைத்திருந்தால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட எங்களுடைய தமிழ் தேசியத்தை தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். உண்மையாக தமிழ் மண்ணை நேசிக்கிறவன், உண்மையாக தமிழர்களை நேசிக்கிறவன், உண்மையாக தமிழீழ மக்களை நேசிப்பவன், இந்த தமிழீழம் என்கின்ற எங்களுடைய தேசியம் என்கின்ற ஒரு வழி ஒன்றை, நாங்கள் தோத்து போன ஒரு வழி அல்லது திட்டமிட்ட ரீதியில தோற்கடிக்கப்பட்ட வழியை யாருமே விற்பனை செய்து அரசியல் செய்ய மாட்டார்கள். சீமான் என்கின்ற அந்த ஒரு பெயர் இந்த 15 வருட காலமும் எங்களுடைய தமிழ் தேசியத்தை பிழையான வழியில கொண்டு போயிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் சீமான் என்பவர் தமிழ் மக்களுடைய அரசியல்ல இருந்து தமிழக மக்களுடைய அரசியல் இருந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் நினைக்கிறேன். நமது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் போய் பார்த்துட்டு இருக்காரு. அதில் சீமான் அவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஒரு மக்களுடைய தலைவனுக்கும் மக்களுடைய தலைவனாக துடிக்கின்ற ஒரு போலியான ஒருவனுக்கும் உள்ள வித்தியாசம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஆளு, நம்மளுக்காக ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட அந்த குரல், நீங்க அந்த வீடியோ அவ்வளோ வைரல் ஆச்சு சார். உங்களோட அந்த குரல் மக்கள் எல்லாரும் எதற்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா, முதல்வர் அதாவது சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான், அந்த குரலை கேட்கறதுக்காக தமிழக மக்களும் இல்லை, இலங்கையிலும் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தீங்க. சொல்லுங்க சார், அந்த குரலை நாங்க நேரடியாக கேட்கணும்னு நினைக்கிறோம், பேசுங்க சார். உண்மையிலேயே எங்களுடைய தளபதி அல்லது எங்களுடைய தமிழ்நாட்டு தற்போதைய முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் இந்த அரசியல்ல வர ஆரம்பிக்கைகளையே நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் எந்த ஒரு தேவையும் இல்லாம எந்த ஒரு பண தேவைக்காகவோ அல்லது காசை சுரண்டதுக்கோ இல்லாம மக்களுக்கு நன்மை செய்யணும் நான் நினைக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு முதலாக மக்களுடைய அதிகூடிய வாக்குகளால எங்களுடைய விஜய் அவர்கள் வெல்லுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. முக்கியமாக தமிழீழ மக்கள் என்ற அடிப்படையில, தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற அடிப்படையில நாங்களும் நீங்களும் ஒரு தொப்புள் கொடி உறவு. சோ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கனவும் இருக்கிறது. எங்களுடைய மக்கள் நாயகன் விஜய் அவர்கள் நாங்கள் இழந்த எல்லாவற்றையுமே மறுபடியும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாலதான் நான் எங்களுடைய அண்ணா என்று உரிமையோட சொல்லக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு, சிஎம் விஜய் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே பல தடவை நான் பாராளுமன்றத்திலே கதைத்திருந்தேன். ஆனால் அண்மைய தினங்கள்ல தான் கதைத்தது உங்களுடைய காது கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அவரை தனிப்பட்ட ரீதியில் பிடிக்கும் என்றதை விட என்னுடைய தமிழீழ மக்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஆவலோடு தான், எதிர்பார்ப்போடு நாங்கள் அவரை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய வழிகளை அவர்கள் புரிந்து கொண்டு அரசியல்
அரசியல் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா சார். அதுவும் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து நீங்க சொல்லும்போது எல்லாரும் இங்க தமிழகத்துல அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தாங்க. முதல்வர் ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த குரல் என்னைக்கு கேட்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு வார காலமாக ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அவர் பதவி ஏற்றிருக்கிறாரு. நீங்க கிட்டத்தட்ட அதற்கு முன்னாடி இருந்தே இதை சொல்லிட்டே இருக்கீங்க. சொல்லும் போது முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, எங்களது தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. எந்த இடத்துலயும் சிஎம் விஜய் அவர்களை விட்டே கொடுக்கல சார். அவ்வளோ பாசமா விஜய் அண்ணா மேல? பாசம்ன்றதை விட நாங்க வந்து உண்மையாவே யாழ்ப்பாணத்துல இருக்கலாம் அல்லது வந்து வடக்கு கிழக்குல வாழ்ற தமிழர்கள் வந்து ஒரு இனத்தலைவன் ஒரு ஆளை இழந்திருக்கிறோம்மா. 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனத்துக்கு முன்னோடியா வழிகாட்டியாக இருந்த ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய விஜய் அண்ணாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு அந்த வெற்றிடத்தை வந்து விஜய் அண்ணா நிரப்புவாரா என்கிற கேள்விக்குறி இருக்கிறது. இந்த அரசியல்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணாவிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில எனக்கு அவர்ல சரியான பாசமும் நேசமும் இருக்கிறது. சோ எல்லாம் கலந்துதான் அந்த பாராளுமன்றத்தில், எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு நிமிடம் கதைக்கிறது என்றாலும் சரியான கஷ்டம். அன்றைய தினம் எனக்கு உரை இருக்கவில்லை. இன்னொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு கேள்வி ஒன்றினுடைய ஒரு பகுதியை மட்டும் நான் கேட்டு கிட்டத்தட்ட 40 செகண்ட் தான் அன்றைய முதலாவது நாள்ல எனக்கு எங்களுடைய முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் கதைத்திருந்தேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் காதலும் தமிழ் மண்ணில இருந்து, தமிழீழ மண்ணில இருந்து எங்களுடைய முதலமைச்சரை நோக்கி இருக்கிறது. எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க சார் யாழ்ப்பாணத்துல? அதாவது உங்களோட பாராளுமன்றத்துல முதல்வர் சிஎம் அவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அவர் பதவி ஏற்கணும், நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம், அந்த சவுண்டை கேட்கறதுக்காக தான் நாங்களாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்னீங்க. விஜய் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்துல எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க? உண்மையா சொல்றதா இருந்தால் இந்த அரசியலை திரும்பி பார்க்க வைத்திருக்கிற தற்போதைய தமிழ் மக்களுடைய நாயகன் விஜய் என்றுதான் நாங்கள் வடக்கு மாகாணமாக இருக்கட்டும் கிழக்கு மாகாணமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட 99.99% தமிழ் மக்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை உண்மையாவை மனதார நேசிக்கிறார்கள். அவர் ஒரு முதலே தெரிந்த ஒரு நடிகர் என்றதை தாண்டி அவர் அரசியலுக்கு வருகின்ற போது மிகப்பெரிய வேறு யாரோ எல்லாம் அரசியலுக்கு வந்தார்கள். எந்த எதிர்பார்ப்பும் ஈழத்தமிழனிடம் இருக்கவில்லை. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் வருகின்ற போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் இலங்கை முழுவதும் இருக்கிறது. இன்னும் என்னெல்லாம் செய்வாருன்னு நினைக்கிறீங்க சார்? மக்களுக்கு என்னெல்லாம் செய்வாரு? தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, ஸ்ரீலங்கா வரை அவர் குரல் எதிரொலிச்சிருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டா ஒரு எம்பி, அதாவது அங்க இருக்கிற பாராளுமன்றத்துல நம்மளோட சிஎம் விஜய் சாரோட பேர் சொல்லி அவர் வரணும், அவருக்காக நாங்கெல்லாம் இருக்கோம், அவருக்காக எங்களோட சவுண்ட் எல்லா இடத்துலயும் கேட்கும் அப்படிங்கறத உரக்க சொல்லியிருக்கீங்க. இன்னும் விஜய் சார் என்ன செய்யணும் மக்களுக்காக? நான் நினைக்கிறேன் விஜய் அண்ணாவினுடைய அரசியல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நினைக்கிறேன் அவருக்கு இன்னொரு 40 வருடமோ 60 வருடமோ 100 வருடங்கள் அரசியல் இருக்கிறது. எம்ஜிஆர் போன்று, நடிகர் திலகம் எம்ஜிஆர் போன்று நினைக்கிறேன் அவர் வந்து வரலாற்றுல ஒரு பெரிய ஒரு வரலாறு ஒன்று எழுதிவிட்டு போவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு தனியே அரசியல்ல மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை விட தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், தமிழ் கதைக்கின்ற தமிழீழ மக்களாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய காலத்தின் தலைவன் என்ற ஒரு பெயரை வந்து அவர் பெற்றுக்கொள்ளணும் என்று நான் ஆசைப்படுறேன். ஏனென்றால் இந்த அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லாமல் வந்திருப்பவர் எங்களுடைய அண்ணன் விஜய். ஆகவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழீழ மக்களுக்கும் செய்வதற்கு அவருக்கு கடமை, நான் நினைக்கிறேன் அவருடைய ஆயுட்காலம் தாண்டி காத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுல அவர் தன்னுடைய கடமைகளை செவ்வனே செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. சார் ஒரு கேள்வி சார், இந்த கேள்வி தமிழர்களான நம்மளுக்காக நான் கேட்கிறேன். விஜய் சார் கேட்டா இலங்கை அரசு கச்சத்தீவை திருப்பி கொடுத்துருவாங்களா? இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் கச்சதீவை இல்ல எதையுமே தமிழருக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இலங்கை அரசு, சிங்கள அரசை பொறுத்த வரைக்கும் விஜய் என்பவர் ஒரு தமிழர், ஒரு விரோதி என்கிற மனப்பான்கு மட்டும்தான் இலங்கை மக்களிடம், முக்கியமாக சிங்கள மக்களிடம் இருக்கலாம். ஆகவே அண்ணன் விஜய் அவர்கள் கச்சதீவை கேட்கின்ற போது அங்கே அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள், பிரச்சனைகள் வரலாம். நான் நினைக்கிறேன் கச்சதீவு, தமிழீழம் போன்ற விடயங்களை அண்ணன் விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய அரசியல் பயணத்தை நன்கு திட்டமிட்டு நினைக்கிறேன் இன்னொரு 100 வருடங்கள் அவருடைய பேர் புகழோடு இருக்கும் மாதிரி அவர் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். கச்சதீவை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தை மட்டுமில்ல, இலங்கையில் தமிழ் பேசும் சகல பகுதிகளையும் விஜய் அண்ணனுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சிறப்பு சார். கேட்கும்போது உங்க வாயால் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன அந்த வார்த்தை தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க விஜய் அண்ணனோட ஃபேன்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ, ரசிகர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல போய் சேர்ந்திருக்கு. நீங்க சொன்ன அந்த
அந்த பாராளுமன்றத்துல பேசின அந்த வார்த்தை எங்களுக்காக நீங்க அந்த வார்த்தை இப்ப சொல்லி காமிக்கிறீங்களா, பேசி காமிக்கிறீங்களா? என்னுடைய 2 கண்களால் திரு ஜோசப் விஜய் ஆகிய நான் என்பதை வாசிக்கின்ற போது உலகத்தினுடைய எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து அதை கேட்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு தமிழருடைய ஒடுக்கப்பட்ட ஒரு தமிழனின் குரலாக நான் இன்றைய தினம் இதை பாராளுமன்றத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று அன்றைக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு என்னுடைய அண்ணன் வந்து பதவி ஏற்பதை வந்து நேரடியாக பார்க்கணும் என்ற மிகப்பெரிய அவா இருந்தது. ஆனால் நேரடியாக வருவதற்குரிய சாத்தியக்கூறு நான் இது இந்தியாவிற்கு ஒரு தடவை தான் நான் வந்து போயிருக்கிறேன், வேலூர் மெடிக்கல் காலேஜுக்கு. சோ இந்த தடவை அண்ணன் பதவி ஏற்கின்ற போது எங்கேயாவது ஒரு மூலையில் நேரடியாக பார்க்கலாமா என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது கைகூடவில்லை. ஆகவே நேரடியாக நான் வந்து அவரை சந்திப்பேன். சந்திக்கின்ற போது கட்டாயம் சொல்லுவதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. தமிழ் மண்ணுடைய வழிகள் தொடர்பாக அண்ணன் விஜய்க்கு சொல்வதற்கு 1000 வசனங்கள் இருக்கிறது, 10,000 கதைகள் இருக்கிறது. நேரடியாக வந்து கதைக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சிறப்பு சார், ரொம்ப சந்தோஷம் சார். விஜய் சார், அதாவது நம்மளது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஈழத்துக்காக, ஈழ மக்களுக்காக, தமிழர்களுக்காக பேசக்கூடிய சீமான் அவர்களை பத்தி உங்களது கருத்து சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் வந்து சொல்லுவார்கள், நல்ல நேரங்கள்ல தீய விடயங்கள் தொடர்பாக கதைப்பது நல்லதில்லை என்று. இருந்தும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்லுகிறேன், எங்களுடைய தமிழ் தேசியம் என்ற ஒன்றை வைத்து 15 வருடங்கள் சீமான் அவர்கள் தன்னுடைய சுயலாப அரசியலுக்கு பயன்படுத்தி இருந்தவர். நினைத்திருந்தால் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட எங்களுடைய தமிழ் தேசியத்தை வந்து தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். உண்மையாக தமிழ் மண்ணை நேசிக்கிறவன், உண்மையாக தமிழர்களை நேசிக்கிறவன், உண்மையாக தமிழீழ மக்களை நேசிப்பவன், இந்த தமிழீழம் என்கின்ற எங்களுடைய தேசியம் என்கின்ற ஒரு வழி ஒன்றை, நாங்கள் தோத்து போன ஒரு வழி அல்லது திட்டமிட்ட ரீதியில தோற்கடிக்கப்பட்ட வழியை யாருமே விற்பனை செய்து அரசியல் செய்ய மாட்டார்கள். அந்த விதத்திலாதான் எனக்கு எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களை மிகவும் பிடிக்கும். நான் கூட அரசியலிலே வருகின்ற போது தமிழீழம் என்கின்ற போலி தேசியம் என்கின்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்களுடைய குரலாகத்தான் நான் பாராளுமன்றத்திலே இப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களும் அதே மாதிரிதான் வருகிறார் என்கின்ற போது அண்ணனை ஆதரிக்க நேசிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் சீமான் என்கின்ற அந்த ஒரு பெயர் இந்த 15 வருட காலமும் எங்களுடைய தமிழ் தேசியத்தை பிழையான வழியில கொண்டு போயிருக்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் சீமான் என்பவர் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல்ல இருந்து தமிழக மக்களுடைய அரசியல்ல இருந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நபர் நினைக்கிறேன். ஏற்கனவே தமிழக மக்கள் ஒதுக்கி விட்டார்கள். தமிழீழ மக்கள் வேற வழி இல்லாததால ஒரு சில பேர் ஆதரிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த தேர்தலில் இந்த போலி தேசியம் என்கின்ற விடயம், போலி அதை வடிவா சொல்றேன், போலி தேசியம் மகள்கின்ற போது சீமான் என்கிறவரும் இருக்கிற இடம் தெரியாம போவார். ஆனால் இந்த திரள் நிதி, இந்த பொதுமக்களுடைய பணம், இதை சேர்த்து கொண்டு இதுவரைக்கும் செய்த இந்த ஒரு தமிழ் இனத்துக்கான துரோகத்துக்குரிய வேலையை சீமான் இறப்பதற்கு முன்னர் அனுபவிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து நமது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் போய் பார்த்துட்டு இருக்காரு. அதில் சீமான் அவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஒரு மக்களுடைய தலைவனுக்கும் மக்களுடைய தலைவனாக துடிக்கின்ற ஒரு போலியான ஒருவனுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ணன் விஜய் நினைத்திருந்தால் சீமான் இவ்வளவு கேவலமாக தன்னுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளிலே அண்ணனை பற்றி தேவையில்லாமல் கதைத்தா பிறகும் நினைத்திருந்தால் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஒரு மக்களுடைய தலைவன், ஏதோ ஒரு பகுதி மக்கள் சீமானை நம்புகிறார்கள் என்ற காரணத்தாலும் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு நல்ல குணம், அதாவது வந்து எனக்கு எங்களுடைய முதலமைச்சர் விஜயில மிகவும் பிடித்தது பொறுமை. நீங்கள் என்னதான் கதைத்தாலும், எவ்வளவுதான் அவதூறு பரப்பினாலும், தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து கதைத்தாலும் மிக பொறுமையாக அந்த புன்சிரிப்போடு நினைக்கிறேன் அரசியல்ல மிக பக்குவப்பட்ட ஒரு மனிதனாக அண்ணன் விஜய் அவர்களை நான் பார்க்கிறேன். அவருடைய பண்பு எங்களுடைய சீமான் அவர்களை போய் சந்தித்ததிலிருந்து நான் விளங்கிக் கொள்றேன் அவருடைய பண்பு எப்படிப்பட்ட என்று. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் நீங்க விஜய் அண்ணனை பார்க்கணும். அவர்கிட்ட நீங்க நிறைய கதைகள், நிறைய வசனங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லணும் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.